சொர்க்கத்திற்கு நுழைவது இலவசம். ஆனால் நரகத்திற்கு நுழைய பணம் வேண்டும். ஒரு முதியவர் தனது பேரனிடம், பேரனே, சொர்க்கத்திற்கு நுழைவது இலவசம், ஆனா நரகத்திற்கு நுழைய பணம் வேண்டும்னு சொல்றார். பேரன்: அது எப்படி தாத்தா? முதியவர்: சூதாட்டத்திற்கு பணம் வேண்டும், மது அருந்த பணம் வேண்டும், சிகரெட் புகைக்க பணம் வேண்டும், கூடாத இசை கேட்க பணம் வேண்டும், பாவங்களோடு பயணிக்க பணம் வேண்டும். ஆனால் மகனே, அன்பு காட்டப்ப பணம் தேவையில்லை, கடவுளை வணங்க பணம் தேவையில்லை, சேவை செய்யப்ப பணம் தேவையில்லை, விரதம் இருக்கப்ப பணம் தேவையில்லை, மன்னிப்பு கோரப்ப பணம் தேவையில்லை. இத்தனைக்கும் மேலாக மகனே, இறைவன் நாமம் சொல்ல வேறெதுவும் தேவையில்லை. பேரனே, நீ பணம் கொடுத்து நரகத்தை விரும்புகிறாயா, இலவசமான சொர்க்கத்தை நேசிக்கிறாயா? இந்த 5 விஷயத்திற்காக எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க. முதல் விஷயம், கடனை அடைப்பதற்காக கடன் வாங்காதீங்க. இந்த கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க போறேன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அது உங்களை மேலும் கடன்காரனாக மாற்றிக்கொண்டேதான் போகும். 2வது விஷயம், நம்மள பார்த்து 10 பேர் பார்த்து பிரமிக்க வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும்னு ஆடம்பர வாழ்க்கைக்கு கடன் வாங்காதீங்க. 3வது, கடன் கொடுக்கிறார்களே என்று கடன் வாங்காதீங்க. 4வது, வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனால கடன் வாங்காதீங்க. எப்படி என்றா, எனக்கு தெரிந்த மேனேஜர் இருக்கிறார், 2 மாதத்துல போய்விடுவாரு, அதனால் நான் போய் கடன் வாங்கிக் கொள்கிறேன். அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கிறது, அந்த வாய்ப்பை நான் ஏன் வீணாக்க வேண்டும், அதற்காக போய் கடன் வாங்குகிறேன் என்று தேவையில்லாத நேரத்தில் போய் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் என்று கடன் வாங்காதீங்க. 5வது விஷயம், பிறருக்கு உதவி செய்ய போறேன் என்று கடன் வாங்காதீங்க. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா இல்ல என்று சொல்லிவிடுங்க. நான் கடன் வாங்கி தருகிறேன் என்று கொடுக்காதீங்க. அல்லது கடன் கொடுப்பதற்காக நான் செக்யூரிட்டி பீன் போடுகிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறேன் அப்படி என்று கடன் வாங்காதீர்கள்.